அனைவருக்கும் வணக்கம். இது வந்து செஷன் 4. செஷன் 4ல் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டைப் ஆஃப் த பிக்சர், அதுதான் வந்து பிஎன்ஜி ஃபைல் அப்படிங்கிற ஒரு பிக்சரை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஒரு பிஎன்ஜி ஃபைலோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பொதுவாக எந்த ஃபைலை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணாலும் அது வந்து ஒரு ஜேபிஇஜி ஃபைலாக தான் நம்மளுக்கு வரும். பிஎன்ஜி ஃபைல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த இமேஜ் மட்டும் இருக்கும். அதுதான் பிஎன்ஜி ஃபைலு. அதை வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய பேனர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஆடு எல்லாத்துலேயுமே அதை வந்து யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பிஎன்ஜி ஃபைலுங்கிறது இருக்குது. நம்ம எப்படி ஒரு பிஎன்ஜி ஃபைலை க்ரியேட் பண்ணுறோம், அதை எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இப்போ பார்ப்போம். நம்ம வழக்கம் போல் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். என்னுடைய ஃபோட்டோ வச்சே பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இப்போ நார்மலாக வந்து நான் ஒரு டிசைன் எடுக்கிறேன். இது லோட் ஆகட்டும். இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ்க்கு போங்க. லோட் ஆகிட்டுருக்கு. வந்தோடனே எடுத்துருவோம். இல்லைங்க, இந்த இதை எடுத்துருவோம். இதை எடுத்துருவோம். ஹவு டு ஸ்டே சேஃப் ஆன்லைன் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நான் என் ஃபோட்டோவை வைக்க போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், அப்லோட்ஸில் போய்ட்டு ஆல்ரெடி என் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்துல போகிறேன். இதை இருக்க பாருங்கள், என் ஃபோட்டோ இருக்குது. இதை கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஒரு ஜேபிஜி ஃபைல். இதை பாருங்கள், இதை இங்கே வைக்கிறேன். பார்க்க நல்லா இருக்கா பாருங்கள். இப்படி சின்னதாக்கி வைக்கிறேன். நல்லா இருக்கா? இல்லை, ஏதோ எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. அப்போ வந்து இது வந்து அப்போ இதோட பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து ப்ரோ ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கும். ப்ரோ வெர்ஷனில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து அது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுது. இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதை பாருங்கள், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சா? பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா? இது கொஞ்சம் ரெண்டுமே டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. நான் பின்பக்கம் டார்க் எடுத்து விட்டுறேன். டார்க் எடுத்துகிட்டு இது கலர்ஸில் பார்த்தோம் இல்லையா, டார்க் பேக்ரவுண்ட்னா லைட் ஃப்ரண்ட் வைக்கணும், லைட் ஃப்ரண்ட்டில் டார்க். இப்போ பாருங்கள், இப்போ இதை இங்கே வைக்கும் போது அழகாக இந்த இடத்துல ஃபிட் ஆகுதா? அழகாக இங்கே இந்த ஃபோட்டோ வந்து ஃபிட் ஆகுதா? இப்போ எந்த ஃபைல் வந்து எந்த இமேஜோ எது நீங்கள் வந்து கேன்வாவில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒரு பிஎன்ஜி ஃபைலாக தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இன்னும் மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து நம்ம சில செட்டிங்கில் அதெல்லாம். இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஃப்ரேம் போகிறேன், ஒரு ஃப்ரேம் எடுக்கிறேன். எஃப்ஆர்ஏஎம் ஃப்ரேம். இப்போ ஃப்ரேம்னா என்னென்னா, எந்த ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து கேன்வாவில் யூஸ் பண்ணாலும் அதை ஒரு ஃப்ரேம் குள்ளரை போட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதை நம்ம இஷ்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேன்வாவில் ஒரு சின்னதாக ஒரு இதாகும். சதுரமான ஒரு இமேஜை சதுரமாக மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ண முடியும். அதை செவ்வகமாக நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியாது. செவ்வகமாக ஸ்கேல் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் கொஞ்சம் மறையும். அப்போ இந்த ஃப்ரேம் குள்ளரை போட்டோன்னா அதை நம்ம இஷ்டத்துக்கு ஸ்கேல் பண்ணிக்கலாம். பிடிச்சி 4 பக்கம் இழுத்துக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. ஒரு இமேஜை எப்படி வேணாலும் ஃபோட்டோஷாப்பில் இழுக்கலாம், இதில் அது மாதிரி பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரேமில் போட்டு இந்த ஃப்ரேமில் இதை வைக்கிறேன். செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள், பெருசாக வரும். அப்படியே பிடிச்சி இறக்கி விடுங்க. இவ்வளோ தான் வைக்க முடியும். பாருங்கள், இப்போ இந்த இமேஜை கூட இந்த சர்க்கிள்குள்ளார முழுசாக வைக்க முடியல பாருங்கள். அவ்வளோதான் செட் ஆகும். ஏன்னா இது வந்து கேன்வாவில் இந்த மாதிரி தான் அந்த டூல்ஸ் வந்து இருக்குது. இதே ஃபோட்டோஷாப்னா என்ன பண்ணலாம், அந்த இமேஜை அப்படியே சின்னதாக்கி அந்த வட்டத்துக்குள்ளார நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த ஒரு பிஎன்ஜி ஃபைலோட யூஸ் இது தான். நம்ம இந்த மாதிரி இதை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பிஎன்ஜி ஃபைலாக மாற்றி காட்டும். இப்போ என்னுடைய ஃபோட்டோ இருக்குது. இல்லை, இங்கே எலமெண்ட்ஸ்லேயே போயிட்டு ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்குறேன். நிறைய வருது ஃபோட்டோஸில். இப்போ இதில் வந்து இதோ இந்த அக்கா இருக்காங்க. இந்த அக்கா நிற்கிறாங்க பாருங்கள். இந்த அக்கா வந்து நிற்கிறாங்க. இந்த அக்காவுக்கு பின்னாடி வந்து ஏதோ செடி கொடிலாம் இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் அடிச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த அக்காவுக்கு நம்ம அழகாக இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு வீடியோவில் கூட நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்போதுமே எந்த இமேஜ் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பிஎன்ஜி பற்றி நம்மளுக்கு இது போதும் இப்போதைக்கு. யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு யூடியூபோட தம்ப்நெயில்
யூடியூபோட தம்ப்நெயிலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தி நம்ம என்ன செய்வோம்னா, யூடியூப்பில் தம்ப்நெயில்லாம் எப்படி எப்படிலாம் வச்சுருக்காங்க. இப்போ எப்படி நம்ம ஃபேஸ்புக் பேனருக்கு சில இது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி யூடியூப் தம்ப்நெயிலுக்கும் சில சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம யூடியூப் தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இவங்கெல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இவங்க பாருங்கள், இவங்க வந்து விகை நூல்ஸில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ராமரை கலைத்த சந்தானம், பெரிய வார்த்தை ஒரு வார்த்தை, கீழே வெடித்து சிரிக்க வைத்த சம்பவம். இப்போ வந்து அது வந்து என்னன்னா நம்மளை உள்ள பார்க்க வைக்கிறதுக்கு உண்டான வார்த்தை. அந்த அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பெருசாக போட்டு ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க, வேற எந்த டிசைனுமே கிடையாது. இப்போ இவர் போட்டிருக்காரு பாருங்க, இவர் வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு, இவர் இதில் பண்ணலை. உங்களுடைய ஓல்டு வீடியோ வியூஸ் போகலையா, அதான் பெருசு. இப்போ நம்மளை வந்து பார்க்க வைக்கிறதுக்காக போடுறாரு. இந்த ரகசியம் இருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி போட்டிருக்கிறாரு. அவர் தலையில் கை வச்சுக்க மாதிரி அவர் ஃபோட்டோவே போட்டு அவரே பிரபலப்படுத்திக்கிட்டார். அது கீழே உள்ளதெல்லாம் நம்மளால படிக்க மாட்டோம். அது ஏஐயில் ஜென்ரேட் பண்ணனால அதுவே போட்டு அவர் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கு. ஆக்சுவலாக தம்ப்நெயிலை பொறுத்தவரைக்கும் ஏஐயில் ஜென்ரேட் பண்ணோன்னா என்ன ஒரு விஷயம்னா, அது நம்ம என்னென்னலாம் இன்புட் கொடுக்கணும் எல்லாத்தையுமே தம்ப்நெயிலில் போட்டோம். ஆக்சுவலாக தம்ப்நெயிலுக்கு ரூல்ஸ் வந்து அது கிடையாது. தம்ப்நெயிலுக்கு ரூல்ஸ் இவங்க பிகின் நியூஸில் போட்டிருக்காங்க பாருங்க, இதுதான் ரூல்ஸ். இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் போட்டிருக்காங்க பாருங்க, இவங்க கூட ஒன்றுமே போடல, ஜஸ்ட் ஃபிஃபா அவ்வளோதான். மக்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பாங்க. இப்போ இதை பாருங்க, இது வந்து என்னது, இது வந்து நியூஸ் தமிழோடது பாருங்க, பிரேக்கிங். இதுவரை எந்த முதல்வரும் செய்யாத விஜய் செய்யாத சிஎம் விஜய் இன்னைக்கு செய்தார். அவ்வளோதான், அவர் ஃபோட்டோ அந்த கண்டென்ட் இதுதான் வந்து கரெக்டான இது. இங்கே பாருங்க இன்னொரு இதை போட்டிருக்காங்க, தலைவர் ரஜினியுடன் உட்கார நடிகர் கார்த்திக் என்ன செய்தார் பாருங்க. நம்மள அந்த வீடியோ ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான விஷயம், அப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோ நம்மளுடைய பிராண்டிங்காக, இல்லைன்னா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன இமேஜ் வைக்கணுமோ அந்த இமேஜ். இப்போ இந்த கார்த்திக் வந்து இப்படி கையை நிட்டுற மாதிரி ஒரு அம்புகுறி போடுறாங்க பாருங்க, இந்த மாதிரி போட்டால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒருவேளை கார்த்திக் ஏதோ பேசினாரா, தலைவர் நவர சொல்லிட்டாரா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி போடணும். இது ரெண்டு தான் கான்செப்ட். ஒன்று, சொல்ல வேண்டிய விஷயம் பெருசாக தெரியணும். ரெண்டாவது, சொல்ல வர வேண்டிய பிக்சர் பெருசாக தெரியணும். ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்கணும். அதுதான் ஒரு தம்ப்நெயிலுக்கு உண்டான ரூல்ஸ். இப்போ வந்து நான் ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ இங்கே நேராக போய்ட்டு இந்த இடத்துல வழக்கம் போல் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. யூடியூப்னு கொடுங்க. யூடியூப்னு கொடுத்தா யூடியூப்ல இருக்க வேண்டிய எல்லா விஷயமும் இங்கே வந்துடும். இந்த நம்மளுக்கு தேவை முதல்ல இருக்கிற ஆப்ஷன் யூடியூப் தம்ப்நெயில் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்குது பிக்சலில், அந்த அளவில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், முன்னாடி சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நான் அதுலேயே அந்த அளவு படி கேன்வாவில் கிரியேட் ஆகிடும். இப்போ டெம்ப்ளேட்ஸில் போய் பாருங்கள், டெம்ப்ளேட்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. டெம்ப்ளேட்ஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கா பாருங்கள், இதெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இது என்னுடைய கேன்வா டியூட்டோரியலுக்கு உண்டான இதை தான் நான் யூஸ் பண்ணுறதுனால தான் அது முதல்ல வருது. இப்போ இதில் நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன், இந்த இதை கிளிக் பண்ணுறேன், வந்துருச்சு பாருங்கள். எபிக் கேம் அட்வென்ச்சர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். சப்ஸ்கிரைப்னு ஆக்சுவலாக நம்ம வந்து யூடியூப் தம்ப்நெயிலில் போட தேவையில்லை, ஏன்னா அதை பார்த்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறதில்ல. வீடியோவில் பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதனால் சப்ஸ்கிரைப்ங்கிற வார்த்தை இதில் நம்ம பண்ண வேண்டாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து நெட்லேருந்து எடுத்து போடுவோம் வித்தியாசமாக. இப்போ தலைவர் வந்து இருக்கார், இமயமலைக்கு தலைவர் போயிருக்கார், அதை வந்து ஒரு அட்ராக்டிவாக போடுறோம். இமயமலையில் தலைவர் அப்படின்னு போடுவோம். இப்போ தமிழில் டைப் பண்ணுவோம். நம்ம இந்த இடத்துல வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுவேன், டேஷ் கீபோர்டுன்னு. இப்போ இந்த இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். எனக்கு தமிழ் டைப் பண்ணி தெரியாது. இந்த சாஃப்ட்வேர் வச்சு 1.5 வருஷமாக தமிழில் டைப் பண்ணி எல்லா கிளைண்ட்டுக்கும் கொடுத்துட்டு நான் எனக்கு தமிழ் டைப் பண்ணி தெரியும் ஏமாற்றிட்டு இருக்கேன். இப்போ இதில் போயிட்டு நான் அடிக்கிறேன், இமயமலையில் தலைவர் அப்படின்னு அடிக்கிறேன். காப்பி பண்ணுறேன், நேராக இங்கே வரேன், நம்மளுடைய இதுக்கு வந்துட்டு இங்கே வந்து என்ன செய்கிறேன், அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் வந்து சுமாராக தான் இருக்குது, இது கேன்வாஸ் ஆன்ஸு. அதனால் இந்த ஃபாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம தமிழ் ஃபாண்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேன் நான், அந்த தமிழ் ஃபாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இருக்கு பாருங்கள், இதான் நான் வச்சுருக்க தமிழ் ஃபாண்ட்டு. இப்போ இதை வந்து என்ன செய்கிறேன், இப்போ போடுறேன். போட்டேன்னா இப்போ இது வந்து ஒரு பெரிய ஹெட்டிங் பெருசாக இருக்குது. இதை விட ஒரு பெருசாக போடலாம். இந்த டிசைனுக்கு இது வந்து சின்னதாக தான் போட முடியுது. இதை விட பெருசாக கூட நம்ம போடலாம். இவ்வளோ இந்த பாதியும் அடைச்சிட்டு இருக்க மாதிரி போடலாம். இதை டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இதே சர்ச்சில் போயிட்டு கூகுளுக்கு வந்துடுங்க. கூகுளில் வந்துட்டு ரஜினிகாந்த் இன் ஹிமாலயாஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ கொடுத்த உடனே இமேஜஸ் சர்ச் கொடுங்க. ஒரு இமேஜ் வந்து வருங்க, இப்போ தலைவர் நிற்கிற மாதிரி ஸ்டைல் வருதா. இப்போ இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக்
பண்ணி அந்த வெப்சைட்டுக்கே போயிடுறேன். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்கே போடுறேன். நிற்கிறார் தலைவர். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுறோம். லோட் ஆகுது. சரி, ரொம்ப நேரம் லோட் ஆகுது. நம்ம டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து இதை வந்து நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறேன். இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறேன். இது லோட் ஆகி நம்ம எடுக்கணும். அப்போ தான் பிக்சர் குவாலிட்டியாக இருக்கும். நம்ம டைம் நேரம் கருதி இதை பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நேராக என்ன செய்கிறேன்னா, இங்கே வந்துட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இங்கே வந்துட்டு இமேஜ் என்ன பண்ணுங்க, இந்த 4 பக்கம் இருக்குல்ல, இதை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிராப் ஆகிடும். அந்த ஒயிட் கலர் இதெல்லாம் போயிடும். இந்த இமேஜை வந்து கிராப் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே 4 பக்கம் எடுத்து கிராப் ஆகிடும். இப்போ தலைவர் நிற்கிறது ஒரு மாதிரியா இருக்கா, என்ன செய்யணும், இது அழகாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? வெரி குட். இப்போ பார்த்தோம்ல அதே தான். பிஎன்ஜியை கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவர் கொடுத்தீங்கன்னா பின்னாடி உள்ளதெல்லாம் போயிடும். பின்னாடி உள்ளதெல்லாம் போயிடும். இப்போ போய் டெலிட் பண்ணிட்டு பாருங்கள். டெலிட் பண்ணி கலர் மட்டும் வந்துட்டாரா? இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க, பெருசாக இருக்குங்க. மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, எழுத்தும் சரி அந்த இமேஜும் சரி ரெண்டுமே பெருசாக இருக்கணும். இது வச்சிங்கன்னா தலைவர் பெருசாக தெரிவார். அதில் இருக்கிறதும் பெருசாக இருக்கும். இப்போ இது அன்னியில் வந்து அந்த கிராபிக் நம்ம வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கு மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ், அவங்க 2-3 பேர் நிற்கிறது. இப்போ இவங்க வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்றாரா, இதையும் வந்து என்ன பண்ணுங்க, அதை சாப்பிட்டுருக்காருல, இந்த இதை கூட இப்படி காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இங்கே வந்துடும். இப்போ வந்துடுச்சா? இப்போ இங்கே வந்துட்டு இங்கே கீழே போட்டு இது சின்னதாக்கிடுங்க. இது சின்னதாக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு எலமெண்ட்ஸில் போயிட்டு ஏரோ, ரெட் ஏரோன்னு கொடுங்க. ரெட் ஏஇ ரெட் ஏரோன்னு கொடுத்தீங்கன்னா சிஆர் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் கலரில் ஒரு அம்புக்குறி மாதிரி ஒரு ஏரோ வரும். அம்புக்குறி இல்லை அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வளைஞ்ச அம்புக்குறி போட்டு கூட நீங்கள் இதை இப்படி இப்படி தலைவர் இப்படி காட்டலாம். இப்படி காட்டினா அவங்களுக்கு வந்து தலைவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம வீடியோக்குள்ள இருக்கு பழுக்கு, தலைவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கு பழுக்கு அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு பாயிண்ட் பண்ணி காக்கலாம். அது இல்லாமல் கூட போகலாம், அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஆனால் நம்ம இருக்கிற மாதிரி போடணும். இருக்கிறத போட்டிங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், நம்மளுக்கு நல்லா இருக்கும். எப்போதுமே இருக்கிறத உண்மையை தான் போடணும். யூடியூப்ல வந்து உண்மை இல்லாததை போட்டால் அது வேலைக்கே ஆகாது. நான் பார்க்கும்போது யூடியூப் யூடியூப்ஸ்னு வரும்போது ஏகப்பட்ட பேர் பொய்யான விஷயத்தை தம்பனியில் வைப்பாங்க. இப்போல்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் எங்கே இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. இப்போதுமே உண்மையை வச்சு இருக்கிறவங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் உண்மையான விஷயத்தை வச்சு அதை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். இதான் ஒரு யூடியூப் தம்ப்நெயில். பேசிக்காக ஒரு யூடியூப் தம்ப்நெயில் இப்படி தான் டிசைன் பண்ணி, இதை விட ரொம்ப கலராகவும் பண்ணலாம், டிசைனாகவும் பண்ணலாம். நீங்கள் இதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸில் போய்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணலாம். நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. நீங்கள் பண்ணி இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம். நிறையா பண்ணிவிட்டு எனக்கு என்னுடைய மெயிலில் கூட எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்னா கூட சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.